வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் சாமுண்டி மந்திராலயா ஒவ்வொரு பதிவுகளை உங்களுக்கு மிக துல்லியமாக கணிச்சு வருகிறது. இந்த கணிப்பின் ஒரு பகுதியாக நிறைய பேர் எதிரி அளிக்கிறது, எதிரி சார்ந்த விஷயங்கள் நம்மகிட்ட கேட்குறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, பண்ணுறோம் வைக்கிறோம். இது பண்ண முடியலை, நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது, தர்மத்தின் அடிப்படையில் போனோம் அப்படின்னா எதிரி அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் கூட போதும். ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தாலும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழம் தான் உங்களுக்கு செலவாகும். 100% நிறைய பேருக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கு. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய அம்மன், அந்த அம்மன் எப்படின்னா வடக்க பார்த்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. வடக்க பார்த்து அகோரமாக அசைவப்படை ஏற்படக்கூடிய அம்மன் அத்தனையுமே வடக்க பார்த்தான். நீங்கள் வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சாமிகள் ஒவ்வொரு அடிப்படையில் இருப்பாங்க. ஆனால் அசைவத்தில் போடக்கூடிய அம்மன்கள், படையல் போடக்கூடிய அம்மன் எல்லாமே வடக்க பார்த்து தான் இருப்பாங்க. அந்த வடக்க பார்த்து இருக்கக்கூடிய அம்மன்களை போய் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை தீபம், தெரிஞ்ச விஷயம் தான், எலுமிச்சம்பழம் எப்படி தீபம் போடணும்னு சொல்ல வேண்டியதில்லை. தீபத்தை போட்டு மனசார அந்த எதிரி தன் வசப்படணும், இல்லை அந்த எதிரிக்கு ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கனாலே அவங்களுக்கு 100% அதனுடைய அறிகுறிகள் காமிச்சிடும். என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் பலிக்கும். 100% பலிக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது ஒரு 100% பலிக்கும். எதனால் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது எல்லாமே எல்லையை காக்கக்கூடிய, எதிரிகளை அழிக்கக்கூடிய தெய்வங்கள் தான் அந்த எல்லையில் இருக்கக்கூடாது. சாமி என் ஊருக்குள்ளே இப்போ நான் அந்த வடக்க பார்த்து இருக்கேன் அம்மா அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ சுற்றி வீடுகளாக இருக்கலாம், முன்னாடி அது எல்லை தெய்வமாக இருந்ததுனால அவங்களுக்கு அது அப்படி இருந்திருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தில் மனசார வேண்டிட்டு நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தீபம் போட போகிறதில் நம்ம எதுக்கு போகிறோமோ அதே சார்ந்து தான் நீங்கள் போய்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டு போய்கிட்டு அங்கே போய் ஃபோன் பேசிக்கிட்டு ஊர் கதைகள் பேசிக்கிட்டு நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா அது பலிதமாகாது. நம்ம என்ன விஷயத்துக்கு போனோமோ அதை நினச்சி நீங்கள் இது பண்ணணும். அதை விட்டு நம்ம வேறு ஏதாவது நம்ம நினச்சிக்கிட்டே பண்ணணும் அப்படின்னா அது பலிதமாகாது. மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். மிக துல்லியமாக மனதில் நினைத்து கொண்டு இந்த மாதிரி இந்த எதிரி என்ன இப்படி ஆகணும் அப்படின்னு நினச்சி போனீங்க அப்படின்னா எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் காலியாக இருக்கலாம். பாருங்கள், பெரும்பாலும் அசைவப்படையெல்லாம் போனோம் வடக்க பார்த்துருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வடக்க பார்த்து இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் எதிரியை அழிக்கும். மிச்ச தெய்வங்கள்லாம் அது தன்மைக்கேற்றவாறு அது வழி நடக்கும். வடக்க பார்த்து இருக்கக்கூடிய தெய்வம் மட்டும்தான் முதல்ல எதிரியை அழிக்கும். அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் நிறைய விஷயம், இப்போ ஒரு பிள்ளையார் எடுத்துக்கிங்க, 99% கிழக்க பார்த்து தான் இருப்பார். மிச்ச பிரதான தெய்வங்கள் ஒன்று ஒரு ஊருக்கு ஏற்ப மாறும். ஆனால் நீங்கள் ஒரு ஊரில் போகிறீங்க, திசை தெரியலை, சூரிய பகவான் இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்குது, மழை டைமாக இருக்குது அப்படின்னா எந்த ஊரில் கிழக்க பார்த்துருக்காரோ, இப்போ விநாயகரை பார்த்தோன்னா அவர் கிழக்க பார்த்துருப்பாரோ அதான் திசைன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். முன்னோர்கள் வச்சு வகுத்து ஒரே ஒரு 99% இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறிடும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். புரியுதா நண்பர்களே? அதே மாதிரி அம்மனில் எல்லாமும் ஒரு பாதி அம்மன்கள் கிழக்க பார்த்து இருப்பாங்க. ஆனால் அகோரமாக இருக்கக்கூடிய அம்மன்கள், மிக காளி தேவி, இதே மாதிரி ரத்த பலி வாங்கக்கூடிய அம்மன்கள் எல்லாமே வடக்க பார்த்து தான் இருக்கும். நான் சொல்லுவது உண்மையாக போய் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். சிட்டிக்குள்ளே உட்காந்துட்டு ஆய்வு பண்ணாதீங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊர்களில் உங்கள் குலதெய்வங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இல்லை சாமி நான் போனேன், ஐயனார் எனக்கு கிழக்க பார்த்துருக்காரு, அதில் அம்மன் இருக்கும். அம்மனை பாருங்கள், வடக்க பார்த்துருக்கோம். அந்த அம்மனுக்கு தான் படையல் போடுவாங்க. அவர் சைவம், வெளியே ஆடு விட்டுவாங்க. இப்போ ஒரு கோயிலில் சாமி, இந்த சாமி சைவம் ஆனால் ஆடு விட்டுருவாங்க. யாருக்கு விட்டோம்னா வெளியே இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கு விட்டுவாங்க. அந்த காவல் தெய்வங்கள் கூட இருக்கக்கூடியது அம்மன். அந்த அம்மனுக்கு நம்ம விளக்கு போடணும். விளக்கு போட்டு வந்தீங்கனாலே ஒரு மனதில் நினைத்து கொண்டு வேறு யாரையும் பேசாமல் வைக்காமல் அமைதியாக செல்லலாம். கொஞ்சம் வீட்டில் வச்சுட்டு போய், இல்லைனா நீங்கள் விளக்கு போடையில் அது கொஞ்சம் உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும். வச்சுட்டு போய் நீங்கள் மனதார நினச்சி வேண்டினீங்கன்னா உங்களுடைய எதிரி உங்களுக்கு தன்வசப்படுவார். இல்லை எதிரி நீங்கள் எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஆவார். எதிரியை சம்ஹாரமாக்கக்கூடிய இடம்